தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/5/2016 திங்கட்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 11:40 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எல்லோருமே ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதை செய்து அதன் மூலம் வருகிற வருமானத்தினாலே தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியது இருக்கிறது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்களை ஒத்துக்கொள் என்று ஒரு பழைய பாடல் உண்டு. ஆனால் எந்த தொழிலை தேர்ந்தெடுப்பது என்பது சிலருக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஜாதகத்தை கொடுத்து எனக்கு ஏற்ற தொழில் இதுதானான்னு ரொம்ப பேர் எங்கிட்ட கேட்பாங்க. இந்த தொழில் செய்தால் நல்லா வருமா ஐயா, எனக்கு அதுல முன் அனுபவம் இல்லை, ஆனால் சிலர் நண்பர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, நான் செய்யலாமாங்க. சிலருடைய ஜாதகத்துக்கு முன் அனுபவம் இல்லாமல் அவர் செய்ய தொழிலே அதிகமான லாபங்கள் வரும். சிலருக்கு அந்த தொழிலாலே சில நஷ்டங்களும் வந்துவிடும். ஆகையினாலே என்ன தொழில் செய்வது என்பதை ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து தொழில் ஸ்தானத்தை தேர்ந்தெடுத்து தொழில் ஸ்தானாதிபதி, அதை பார்க்கும் கிரகம், அது நவாம்சத்தில் இருக்கும் நிலையெல்லாம் வைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழில் திருப்திகரமாகவும் இருக்கும், லாபம் தருவதாகவும் இருக்கும். இப்ப 10ஆம் இடத்திலே ராகு சம்பந்தப்பட்டால் என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இன்னைக்கு பிறக்கிற குழந்தை விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு 10ல ராகு இருக்கு. இன்றைக்கு பிறக்கிற குழந்தைக்கு எதிர்காலத்துல என்ன மாதிரி தொழில் வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், அதோட கூட குருவும் இணைந்திருக்கிறது. பொதுவாக 10லே ராகு பலம் பெற்றிருந்தால், தொழில் ஸ்தானாதிபதியோடு ராகு சம்பந்தப்பட்டிருந்தால், ரேடியோ, டிவி, தொலைக்காட்சி பெட்டி, அது மாதிரி உள்ள சர்வீஸ் சென்டர்கள் எல்லாம் வைக்கலாம். அத தொலைக்காட்சி பெட்டிகள் எல்லாம் சரிபார்க்கக்கூடியது, சர்வீஸ் செய்யக்கூடியது, டிவி எல்லாம் சர்வீஸ் செய்யக்கூடிய நிலையங்கள், கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர்லாம் வந்து வைக்கலாம். அதுக்கு பிறகு அவற்றை பழுது பார்க்கிற இதற்கு பிறகு நூதன கருவிகள் பழுது நீக்கும் நிலையம் வைக்கலாம். நூதன கருவிகளாக இருப்பவற்றையெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய ஒரு இடம் வைத்துக் கொள்ளலாம். மருத்துவமனையிலே பிற பணிகள் செய்யலாம். மருத்துவ பணி நீங்களாக பிற பணிகள் செய்யலாம். அயல்நாட்டு அனுகூலங்கள் உண்டு. பயண ஏற்பாட்டு முகவருங்கிறாங்க. வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி அனுப்புறதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறது, அயல்நாட்டு வணிகம், அயல்நாட்டு அனுகூலங்கள் எல்லாம் உண்டு. மலை காடுகளிலே இருந்து பணிபுரிவது, சில பேர் எஸ்டேட்ல பணிபுரியும்பாங்க. நான் நார்த் கூர்க்கில் எஸ்டேட்ல இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்படி மலை காடுகளில் எல்லாம் இருந்து பணிபுரிகிற வாய்ப்பு இந்த ராகு ஆதிக்கம் இருந்தால் இருக்கும். அரபு நாடுகளில் பணிபுரிகிற வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு பிறகு அவர்கள் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புகின்ற அந்த பணியிலே இருக்கிறதிலே தான் அவர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். திருமண தொடர்பு மையங்கள் வைத்துக் கொள்ளலாம். 2 பேருக்கு மீடியேட்டராக இருப்பது. அடுத்து கேட்டரிங் தொழில் என்று சொல்கிறோமே, அதுபோன்று நாம் சமைத்து அந்த உணவுகளை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது, அப்படி கேட்டரிங் தொழில் போன்றவைகள் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். ராகு யோகம் செய்யும் கிரகம், ஆனால் ராகு பின்னோக்கி செல்கின்ற கிரகம். ஒரு ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருந்தால் வாய்ப்புகள் அலைமோதிக்கொண்டே இருக்குமாம். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். அதே நேரத்திலே கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்று சொல்லி வைத்தார்கள். ராகு ஏதோ கொடைவள்ளலை போலவும் கேது ஏதோ தடை செய்வதைப் போலவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் கேது ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் ஞானகாரகன், ஞானத்தை விருத்திக்கும். கேது பலம் இருந்தால் ஒருவருக்கு கல்வி கேள்விகளிலே தேர்ச்சி பெற்றவராக, புகழ் பெற்றவராக விளங்குவார். அதனால்தான் நான் குறிப்பிடுவது வழக்கம், ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்பது வழக்கம். எனவே இந்த ராகு தொழில் ஸ்தானத்திலே சம்பந்தப்பட்டால் நூதன கருவிகள் பழுது பார்க்கும் இவைகளிலே ஈடுபடலாம். அயல்நாட்டுக்கு ஆள் அனுப்புகின்ற அந்த பணிகளிலே ஈடுபாடு செய்யலாம். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் திருமண தொடர்பு மையம் போன்றவர்கள் வைத்துக் கொள்ளலாம். கேட்டரிங் தொழில் மீடியேட்டராக இருப்பதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் தனித்து அந்த ராகு பலம் பெற்றிருந்தால் சுயதொழில் பலரையும் வைத்து வேலை வாங்குகின்ற தொழில் கூட அவர்கள் செய்யலாம். இப்படி தொழில் ஸ்தானத்தை நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே தேர்ந்தெடுத்துக் கொண்டு உங்கள் ஜாதக அடிப்படையில் 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறதா, தொழில் ஸ்தானம் பலம் வாய்ந்திருக்கிறதா, என்ன கிரகம் இருக்கிறது என்பதை பார்த்து அந்த கிரகத்திற்கேற்ற தொழிலை நீங்கள் செய்தால் அந்த தொழிலால் உங்களுக்கு லாபங்கள் கைகூடி வரும் என்பதை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். விடிகாலையிலேயே சண்டை சச்சரவுகள் வரலாம். சந்திராஷ்டமம் என்பதால் யோசித்து செய்வதும் இறைவனை பூஜித்தும் செய்வதுதான் நல்லது. உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனாலே வீண் விரயங்களை தவிர்க்க சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, குடும்ப முன்னேற்றத்தில் கூடுதல் அக்கறை ஏற்படும் நாள். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கோரிக்கைகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. அரசியல் அனுகூலம் அதிகமாகவே கிடைக்கும்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு இன்றைக்கு அது வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. நேர்முகத் தேர்விலே கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்கள் சகாயமாக நடந்து கொள்வார்கள். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும் நாள். பிரச்சனைகளிலிருந்து விடுபட என்ன வழி என்று யோசிப்பீர்கள். 2லே குரு இருந்தாலும் கூட இணைந்து ராகுவும் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. வந்த பணம் செலவான பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களிலே புரளும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு திகைக்க வைக்கலாம். பயணங்களால் விரயங்கள் தான் உண்டு. சிம்மராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பொல்லாதவர்கள் உங்களோடு வந்து இணைய வாய்ப்பு உண்டு. அரசியல் அனுகூலம் இருந்தாலும் கூட ஆதாயம் தரும் காரியங்கள் ஒன்றிரண்டில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். கிழமையின் அடிப்படையில் இன்று திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் இன்பங்கள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் நாள். கூட்டு முயற்சிகளில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனித்து எங்க நீங்கள் முற்பட்டாலும் செயல்படுவதில் தாமதங்கள் ஏற்படலாம். புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீண் விரயங்களும் அதிகரிக்கலாம். ஒரு சிலர் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரப்போகின்றது. இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் இனிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வம்பு வழக்குகள் வாயில் தேடி வரும் நாள். வாகன மாற்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். அந்நிய தேச அனுகூலம் ஒரு சிலருக்கு உண்டு. எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்க இல்லத்தினரின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் 2லே சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. யாருக்கும் வாக்கு கொடுத்தால் ஒரு கணம் சிந்தித்து வாக்கு கொடுப்பது நல்லது. எதிரிகளின் தொல்லை, அதாவது மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதை முறியடிக்க இன்று கிழமையின் அடிப்படையில் நீங்கள் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்திர மங்கள யோகம் செயல்படும் என்று வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்கும் நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வரங்கள் வாயில் தேடி வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஊர் மாற்றம், இடமாற்றங்கள் உன்னத மாற்றமாக அமையும். வியாபார விரோதங்கள் விலகும். விடிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரும். இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். வீடு கட்டு முயற்சிகளும் வெற்றி காண்பீர்கள். விரயத்தனையின் ஆதிக்கம் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டிய நாள். முன்கோபத்தால் நீங்கள் முட்டுக்கட்டைகளை சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் 8லே குரு இருக்கும் வரை எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதே நல்லது. பிள்ளைகளாலும் தொல்லை ஏற்படும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்பட நேரிடும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். வங்கிச் சேமிப்பு உயரும். வரலாற்றில் இருக்கும் அளவிற்கு ஏதாவது ஒரு புதிய சாதனை நிகழ்த்த வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்லவிதமாகவே இருக்கிறது. மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கையிருப்பு கரையும் நாள். நேற்றைய சேமிப்பு இன்று கரையப் போகிறது. நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். போன் மூலம் வரும் பொன்னான தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக கூட இருக்கலாம். வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கும் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உறவினர்களிடம் ஏதேனும் நீங்கள் சொன்னால் அது பிரச்சனையாகி போகலாம். எனவே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சொல்வது நல்லது. நண்பர்களை நம்பி செயல்பட்ட காரியம் நல்லவிதமாகவே முடிவடையும். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.